வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணிதான் இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. எல்லா திறமைகளும் இருந்தும் வாழ்க்கையில தோல்விகளை மட்டுமே சந்தித்த மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் பேச்சாக போகிறார். வாழ்க்கையில மிதுன ராசி அப்படின்னு சொன்னா மிக சிறந்த புத்திசாலிகள். எப்படி ஒரு விஷயத்தை செய்யணும் தெரியும், ஆனா அவ்வளவு தெரிஞ்சும் ஒன்றும் இல்லாம இருக்கேன் சார். நானு நம்பர் 1 பிசினஸ் மேன் அப்படின்னா மிதுன ராசி அப்படின்னு சொல்லுவேன் சார். நீங்க சொல்றீங்க, ஆனா பிசினஸ்ல கடன் மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கேன். அதுவும் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 5 வருட காலமாக பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்க சுயஜாதகத்தை கண்டிப்பா இமீடியட்டா பார்க்க முடியும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க மிதுன ராசியா இருந்து சனி திசையோ புதன் திசையோ போயிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த பாதிப்புகள் அதிகமா இருக்கதான் செய்யும். ஏன்னா உங்க ராசிக்கு அஷ்டமாதிபதி சனி பகவான், அதனால அதனுடைய தசா புத்திகள் பிரச்சனையை கொடுத்துடலாம். புதன் தசை உங்களுக்கு மிகப்பெரிய கடனை கொடுத்துடலாம். அதனால உங்க சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வரக்கூடிய அந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய பயிற்சியா இருக்கும். நீண்ட காலத்துக்கு அப்புறம் பணம்னு வரக்கூடிய மார்ச் மாசத்துக்கு அப்புறம் தான் சம்பாதிக்க போறீங்க. அடுத்த 2.5 வருஷம் தொழில மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த மிதுன ராசி என்பது இருக்க போகுது. நீங்க பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னா, வர்ற பணத்தை ஃபுல்லா அப்படியே எழுதி போய் கடன் கட்டாம கொஞ்சம் உங்க பிசினஸ்ல திருப்பி இன்வெஸ்ட் பண்ணுங்க. கடன் பிரச்சனை இருக்கும், இல்லாம இருக்காது. அதுக்காக வாங்கின பணத்தெல்லாம் கடனா கட்டிட்டீங்கன்னா எப்படி திருப்பி அடுத்து டெவலப் பண்ணுவீங்க? அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான வேலையும் இந்த சனி பகவான் செய்ய போறாரு. அப்ப வரக்கூடிய காலகட்டத்துல தொழில வரக்கூடிய லாபம், தொழில வரக்கூடிய பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் செய்து அதன் மூலமாக தொழில் வளர்ச்சி அடையக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பதா இருக்க போறீங்க வருகின்ற மார்ச் மாசத்துக்கு அப்புறம். அதே போல வேலை செய்யக்கூடிய நபர்கள், நீண்ட காலமா எனக்கு வேலை இல்லை, மார்ச் மாசம் 29ஆம் தேதி கடந்தவொன்னே பாத்தீங்கன்னா உடனே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடியா இருக்கு. அதற்கான முயற்சிகளை போடுங்க. என்னன்னா மிதுன ராசி என்பதெல்லாம் உண்மையிலே புத்திசாலியான்னு கேட்டா புத்திசாலி தான். ஆனா அந்த புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த முடியாம நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. முக்கியமா மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள், புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கீங்க. சார் எங்களை விட்டுட்டீங்க சார் திருவாதிரை, கண்டிப்பா நீங்களும் பாதிக்கப்படுறீங்க. ஆனா அவங்களை விட உங்களுக்கு பாதிப்பு கம்மியா தான் இருக்கு. அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மிருகசீரிட நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம். வேலை இல்லாம வேலையில பிரச்சனைகள், வேலை வாய்ப்புல தொல்லைகள், வேலை செய்யக்கூடியது நிறைய இடைஞ்சல்கள். ஒரு வேலை மாறணும்னா பெரிய ஒரு யுத்தம் மாதிரி இருக்கும். வாய்ப்புகள் வரல சார், நான் என்ன முயற்சி பண்ணாமே இருக்கேன். ஆனா நீங்க செய்த முயற்சி, நீங்க போட்ட உழைப்பு, உங்களுக்கான அறிவுத்திறன் எப்ப வெளில வரும்னா இந்த சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்தோம்னா வருகின்ற மார்ச் மாசத்துல நடக்கும். உயர் அந்தஸ்து, உயர் பதவி. நீங்க வேற எங்கேயும் வேலைலாம் தேட வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க உங்க வேலை சரியில்லை, கம்பெனி மாறணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 6 months மட்டும் மார்ச்க்கு அப்புறம் வெயிட் பண்ணுங்க. அங்கேயே உங்களுக்கு ஒரு நல்ல ரெமுனரேஷன் கிடைக்கும், நிறைய பதவிகள் கிடைக்கும். அதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு. இல்லை சார் வேற வழியே இல்லை அப்படின்னா கண்டிப்பா மாறுங்க, தப்பு ஒன்றும் இல்லை, கண்டிப்பா வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம் நிறைய செய்ய போறீங்க மிதுன ராசி என்பவர்கள். அவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமா இருக்க போகுது. அதே போல நிறைய மிதுன ராசி என்பவர்கள் என்னன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டு விற்க முடியாம ப்ராப்பர்ட்டி தொழில் செய்யக்கூடிய, ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் நிறைய மிதுன ராசி கஷ்டப்பட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே சனி பகவானுடைய 7ஆம் பார்வை உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல வர்றதுனால உங்களுடைய வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தமான பிரச்சனைகள், அது நீங்க ஒரு இன்வெஸ்டரா இருக்கலாம், நீங்க ரியல் எஸ்டேட் பண்ணலாம், யாரா வேணா இருக்கலாம். அந்த சொத்து சம்பந்தமான இருந்த பிரச்சனை, சொத்தில் ஏற்பட்ட முதலீடுனால ஏற்பட்ட கஷ்டம், அதனால ஏற்பட்ட கடன் எல்லாமே தீரக்கூடிய அமைப்பு உண்டு. சொத்து வாங்கறதுக்கான யோகம் வரும். நிறைய பேர் என்னன்னா சொத்தெல்லாம் இழந்துட்டீங்க. நான் ஒரு வீடா வாங்கி நினைக்கிறேன் சார், 4 பேர் நான் அசிங்கமா பேசிட்டாங்க, நான் பிசினஸ் பண்ணி நஷ்டப்பட்டு கடைசி சொத்தை வித்து கொடுத்தேன், கடனை சொத்தை வித்து கட்டினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய மிதுனராசி இருக்கீங்க. அவங்களாம் சொத்து வாங்க போறீங்க, வீடு வாங்க போறீங்க. ஒரு இடமாவது கண்டிப்பா அடுத்த 2 வருஷத்துல வாங்கியே தீர்வீங்க.
அதற்கான வாழ்க்கை கிடைக்கதான் போது, தைரியமா இருங்க. அதே போல மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருமணத்தில் பிரச்சனை அடைந்தவர்கள், நிறைய மிதுன ராசி என்பவர்கள்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள பிரச்சனைகள் எப்பவுமே வரும். ஏன்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும். என் மனைவி இப்படி இருக்கணும், என் கணவர் இப்படி இருக்கணும். சார் நான் அப்படிலாம் எதிர்பார்க்கலன்னு சொன்னா பொய் அது. ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அது அன்புல இருக்கலாம், பணத்துல இருக்கலாம், அறிவுல இருக்கலாம், புகழ்ல இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு வருத்தங்கள்னால பிரிந்து வாழக்கூடியவர்களுக்கு ஒரு சேர்ந்து வாழறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த சனி பகவான் கண்டிப்பா கொடுக்க போறார். அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. திருமணமே ஆகல, நீங்க சொன்ன உண்மைதான் சார், ஏதோ ஒரு எதிர்பார்த்தா நான் வந்து ஜாதகத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கேன், இது கண்டிப்பா இருக்கும், இல்லாம இருக்காது. அவங்களுக்கெல்லாம் திருமண யோகத்தை இந்த சனி பகவான் கண்டிப்பா கொடுக்க போறார். அதே மாதிரி திருமணம் ஆகி பிரிந்த தம்பதியினர் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லணும். அதுல சில மன கஷ்டங்கள் இருக்கு. நான் சேர்ந்து வாழலாமான்னு நினைக்கிறேன் சார், வேணாமான்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலை இந்த மிதுன ராசிகளுக்கு எப்பவுமே வரும். அது முக்கியமா திருமணம் சார்ந்த விஷயங்கள். அவங்களாம் உங்க 2 பேருடைய கணவன் மனைவியுடைய ஜாதகத்தை அனுப்பி பிரச்சனைகள் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா, அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கான்னு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதே பிரிந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க, டைவர்ஸ்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா மறு திருமண யோகத்தையும் கண்டிப்பா அந்த சனி பகவான் கொடுத்தே தீரப்படாது. அதற்கான முயற்சிகளை இந்த மிதுன ராசி என்பது செய்யலாம். அதே போல வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள், நிறைய எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்க போகுது. அங்கிருந்து இம்போர்ட் பண்ணி பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. வெளிநாட்டில் நிறைய பேர் செட்டில் ஆக போறீங்க. வெளிநாட்டில் அங்கேயே வந்து பிஆர் கிடைக்கல, எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு சரியா இல்லை, இங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்குன்னு சொல்றவங்களுக்குலாம் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. ஒரு நிம்மதியான சூழலை வருகின்ற மார்ச் மாசத்துக்கு அப்புறம் சனி பகவான் கண்டிப்பா கொடுக்க போறார். அதற்கு தயாராக இருப்பது சிறப்பு. மொத்தத்துல இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு நீங்க எந்த விஷயத்தில் நீங்க கவனம் செலுத்துகிறீர்களோ அந்த விஷயத்தில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் வருகின்ற மார்ச் மாசத்துல கொடுக்க போறார்.